இது வந்து காட்டுமன்னார் கோயில் பள்ளிவாசலுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 5 ஹெச்பி மோட்டார் பம்புங்க. இந்த பள்ளிவாசல்லேருந்து கமர்ஷியல் கனெக்ஷனில் இந்த மோட்டார் ஓட்டி அங்கே இருக்கிற சமுதாய மக்களுக்கு 24 மணி நேரம் தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கரண்ட்டு பில்லு பார்த்திங்கன்னா 25,000 30,000 அப்படி வருது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் பம்பு ஓடுது. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஈபியில் கமர்ஷியல் கனெக்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு 5 கிலோவாட் சோலார் பேனல் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பம்பு ஒரு நாளைக்கு தினமும் ஒரு 8 மணி நேரம் ஓடும். அப்படி ஓடும்போது உங்களுக்கு 1,00,000 லிட்டர் தண்ணி வந்து இது இறச்சி கொடுக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பில்லுக்கும் நமக்கு 25,000லேருந்து 30,000, ஒரு சில நாட்கள் 40,000லாம் பில்லு வருது. அந்த பில்லு ஃபுல்லாகவே இனிமேல் வராது. இந்த மாதிரி மின்சாரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக கமர்ஷியல் யூனிட்னால் உங்களுக்கு தெரியும், கமர்ஷியல் கனெக்ஷனில் நம்ம கிலோவாட் சார்ஜஸ் கட்டணும், வெல்டிங் சார்ஜஸ் கட்டணும், அது இல்லாமல் பீக் ஹவர் சார்ஜஸ் கட்டணும், அப்புறம் பிஎஃப் பவர் ஃபேக்டரி டிமாண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெனால்ட்டி கட்டணும். இந்த மாதிரி கட்டும்போது ஒரு யூனிட்டு 12 ரூபாலேருந்து 13 ரூபா வரைக்கும் வந்துடுது. அப்போ நம்ம ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,000 பில்லு வந்துடும். இல்லை 2000 யூனிட் யூஸ் பண்ணுறோம்னா 26,000 பில்லு வந்துடும். ஒரு 5 ஹெச்பி மோட்டார் தினமும் 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஓடுனா ஒரு 30,000 உங்களுக்கு பில்லு வரும். இப்போ நம்ம சோலார் பேனல் இங்கே போட்டு கொடுத்துட்டதுனால அது பாட்டு சோலார் பேனலை மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா போதும். சுத்தமாக ஒரு 25,000 30,000 பில்லு வரதே நின்று போயிடும். பொதுமக்களும் எப்போ வேணால் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 50,000 லிட்டர்லேருந்து 60,000 லிட்ரு டேங்க் இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மோட்டார் ஓடிச்சுன்னா ஒரு 1,00,000 லிட்டர் இறச்சி கொடுக்கும். மக்களுடைய பயன்பாடு போக இரவு நேரத்துக்கு தேவையான தண்ணியும் தேக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிஸ்டத்தை இந்த காட்டுமன்னார் கோயில் பள்ளிவாசலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்குறோம். ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது இந்த பம்பு. இங்கே வந்து என்னென்னா பம்பு ஏற்கனவே அவங்ககிட்ட இருந்தது. பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பம்பு. அந்த பம்பிலே நம்ம சோலார் போட்டு எடுத்து கொடுத்தோம். அந்த பம்போட ஆம்பியர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மின்சாரத்தில் ஓடும்போது 20 ஆம்பியர் எடுக்குது 5 ஹெச்பி மோட்டார். சோலாரில் ஓடும்போது 15 ஆம்பியர் எடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பம்பை கழட்டிட்டு இப்போ பம்பு சர்வீஸ் கொடுக்கும்போது ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, இனிமேல் புது பம்பு தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பழைய பம்பில் வர தண்ணியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ புது பம்பு போட்டோம் அப்படின்னா கரண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். சோலாரில் ஓடும்போது கரண்ட்டு கம்மியாக எடுக்கக்கூடிய எனர்ஜி எஃபிஷியன்ட் பம்பு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதிகமான தண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான் சோலாருக்கு நம்ம பம்பு போடும்போது 5 ஸ்டார் பம்பு போடுவோம். சிஆர்ஐ பம்பு, டேரோ பம்பு, மகேந்திரா பம்பு, இது மாதிரி பிராண்டடாக இருக்கக்கூடிய 5 ஸ்டார் பம்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு சோலார் நம்ம தாராளமாக போடலாம். எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் பம்பும் சோலார் பேனலில் நம்ம ட்ரைவ் வச்சு ரன் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் சோலாருக்குன்னு தனியாக பம்பு வாங்கணும்னு கிடையாது. 1 ஹெச்பிலேருந்து 3 ஹெச்பிக்கு மட்டும் சோலாரில் ஓடக்கூடிய பம்பு போடணும். மற்ற எல்லாத்துக்குமே சாதாரண எந்த பம்பாக இருந்தாலும் போடலாம்.